வாழ்ந்திடவே மாசில்லா பரன் உந்தனாயே பாசத்தால் தூவி அழைகிறார். கண்ணீர் துடைக்கும் வல்லநாதரே, கழுவிடுமே இந்த நீசனை, மாற்றிடுவீரே எந்த இதயம் என்றும் உம்மை துதித்திடவே. இயேசுவே இறங்கிடுமே, இயேசுவே ரட்சித்திடுமே, இயேசுவே இறங்கிடுமே இந்த நல்ல வேளையிலே, இந்த நல்ல வேளையிலே. இன்பமாகவே என்றும் வாழ்ந்திட கழுவிடுமே இந்த நீசனை, நடத்திடுமே உந்தன் பாதையில் என்றும் உம்மை நினைத்திடவே. இயேசுவே இறங்கிடுமே, இயேசுவே ரட்சித்திடுமே, இயேசுவே இறங்கிடுமே இந்த நல்ல வேளையிலே, இந்த நல்ல வேளையிலே. அன்பின் தேவனே, அருள்நாதரே, கழுவிடுமே இந்த நீசனை, ஊற்றிடுவீரே உந்தன் ஆவியை என்றும் உம்மை உயர்த்திடவே. இயேசுவே இறங்கிடுமே, இயேசுவே ரட்சித்திடுமே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபத்துனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலே பலனடைய, சில பயிற்சி அடைய, பூரண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அது வகையாக இருக்கும் என்று சொல்லி நம்பி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியத்திலே, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவருக்கு பின் சென்றான். எந்த மனுஷன் இயேசுவுக்கு பின் செல்கிறாரோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். தன்னைத்தான் வெறுத்து பின்னாக சிலுவை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த மேலான பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பை இங்கு பெறுகிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது அங்கு பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் படகை நிறுத்தி அங்கு உடனே எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்வருவதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர் சொன்ன ஆலோசனையின் மூலமாக அற்புதத்தை கண்ட ஒரு மனிதன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு பின் செல்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அப்படியாய் நாம் செய்யும்போது என்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன நன்மைகள் என்று சொல்லி முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கு பார்க்கிறோம். முதலாவது காரியமாக திருடன், பிசாசை குறித்து சொல்லும் போது திருடன் என்று சொல்கிறார். அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். அவனுடைய தந்திரமான செயல் எப்படியாவது நாம் அழிந்து போக வேண்டும், நம்மை கொல்ல வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே அவன் போராடி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு அநேக விபத்துகள், அநேகருடைய வாழ்க்கையிலே தற்கொலை, அநேகருடைய வாழ்க்கையிலே கொலை, அநேகருடைய வாழ்க்கையிலே கொடூரமான நோயின் மூலமாய் சாகின்ற நிகழ்ச்சி. இதெல்லாம் காரணம் பிசாசானவன் அவருடைய கொலை செய்ய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ, நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுக்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அழிந்து போகாது இருக்க வேண்டும், ஜீவனோடு வாழ வேண்டும், மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி வேண்டி அவர் ஜீவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த அன்பினானவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராய் வந்தவர். அது ஜீவனை மாத்திரமல்ல, அது பரிபூர்ணமான ஜீவனாய் இருக்க வேண்டும், பரிபூர்ணமான ஜீவனாய் இருக்க வேண்டும் என்று கொடுக்க வந்தவர். அவர் இன்றைக்கு அவர் முதலாவது காரியம் பரிபூர்ணமான ஜீவனை தந்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது காரியமாக எசேக்கியேலின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாக்கியங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல் நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். இங்கு பார்க்கிறோம், சேர்க்கிறவர், விசாரிக்கிறவர், தேடி விசாரிக்கிறவர். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்மை விசாரிக்கின்ற மக்கள் இல்லை. ஏதாவது கஷ்டம், ஏதாவது நஷ்டம் என்று சொன்னால்
நம்மை குறித்து விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ விசாரிப்பதோடு நம்மை தேடி கொண்டு வர செய்கிற தேவன். காணாமற் போன ஒரு ஆட்டினால் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அதை தேடி வந்தவர் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேடி வர செய்கிறார். தேடி முன்போல உங்களை இணைத்து ஐக்கியப்பட செய்து ஆசீர்வதிக்கிறவர். அதோடு நாம் பார்க்கிறோம், அந்த மந்தையை விசாரிக்கிற தேவன் அதனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பாதுகாக்க விரும்புகிற தேவன். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இங்கு பார்க்கிறோம், அவைகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை, அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஒரு உன்னதமான பாதுகாவலை தருகிறார். அவர் நித்திய ஜீவனை தருகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியம்! நித்தியமாய் வாழ்வதற்குரிய நல்ல வாழ்க்கையை மீண்டும் தருவதற்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். அவர் தருகிற அநேக காரியங்களினாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் அங்கு 27ஆம் வாக்கியத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை தருகிறார். இங்கு பார்க்கிறோம், சமாதானத்தை, பாதுகாவலை, நித்திய ஜீவனை அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஜீவனை தந்து உன்னுடைய வாழ்க்கையிலே உன் காரியங்களை நலமாய் செய்கிற அன்பு நிறைந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஜீவனை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை விசாரிப்பதற்கு தேடி செல்கிறவர். உங்களை கூட்டி சேர்த்து பெரிதான காரியங்களை செய்கிற தேவன். அதோடு அவருடைய கையிலிருந்து ஒருவரும் பறிக்க முடியாதபடி உன்னத பாதுகாவலை தந்து ஆசீர்வதிக்கிறவர். அவர் இன்றைக்கு உள்ளத்தில், இயேசு கிறிஸ்துவே, என்னை ஆசீர்வதிக்க வந்தவரே, என்னை பாதுகாக்க வந்தவரே, பரிபூர்ணமான ஜீவனை தர வந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு செலுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள நாம் தாழ்த்துவோம், ஜெபிப்போம். எங்களை தாழ்த்தி கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொள்ள சோர்வுடையாதபடி உற்சாகத்தோடு போய் துதிக்க உங்களுடைய நல்ல நாமத்தினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு இறங்கி கேட்ட செய்தியிலே உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும். பிழைகளெல்லாம் ஒழியட்டும். நாங்கள் இனி உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு சொந்தமாக என்று ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நான் அவைகளுக்கு பரிபூர்ணமான ஜீவன் தருகிற தேவன் என்று சொன்னீரே, அந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொண்டு நாங்கள் இனி வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள்.
இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 620017, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 620017, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 9842365132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.